எல்லாருக்கும் வணக்கம். சென்ட்ரல் கவர்மெண்டோட 14th டே ஸ்கீமா இன்னைக்கு பிஎம் ஸ்வாநிதி திட்டத்தை பார்க்கலாம். ஸோ இந்த திட்டம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், தெருவோரம் சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கிறவங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு தள்ளுவண்டி கடை, ஒரு காய்கறி கடை, ஒரு இட்லி கடை, ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கான ஒரு திட்டங்க. ஸோ இது மூலமா ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பிணையமும் இல்லாமல் நீங்க 10,000 ரூபாய் லோன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 10,000 ரூபாய் லோனை நீங்க ப்ராப்பரா கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து 20,000 ரூபாய் லோனுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க. அடுத்து 50,000 ரூபாய் லோனுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த இஎம்ஐயை கரெக்டான டைம்ல நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க கட்டக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் சப்சிடியா திரும்பி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதும் ஒரு 70 லட்சம் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் பயனடைஞ்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 4 லட்சத்துக்கு மேல ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் பயனடைஞ்சிருக்கிறாங்க. 31,000 கோடி வந்து இந்த பிஎம் ஸ்வாநிதி திட்டத்திற்காக மத்திய அரசு வந்து வழங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டம் 2020 கோவிட் சமயத்தில் ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்க. அப்ப எல்லாமே முடங்கி போனப்போ ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு பிஎம் ஸ்வாநிதி திட்டம் ரொம்ப பெருசா கை கொடுத்துச்சு. இலவசம் அப்படின்னு கொடுக்காம மக்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அது மூலமா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் பண்றதுல இந்த பிஎம் ஸ்வாநிதி திட்டம் ஒரு பெரும் பங்கு வகிச்சுது அப்படின்னு நான் நினைச்சேங்க. ஸோ அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்னொரு நல்ல ஸ்கீமோட உங்களை பார்க்குறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.